பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் உபாகமம் 7:9 வசனத்தில் இருந்து அன்பு குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் தியானிப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்றாருன்னா, தேவன் மேல நாம என்ன செய்யணும்? அன்பு வைக்கணும். அன்பு வச்சா தானே. இப்போ யாரோ ஒருத்தர் கூட நம்ம உறவுகள் கூட ஒருத்தர் மேல அன்பு வச்சா என்ன செய்வார்? அவருக்கு எதிர்காலத்துல யாரும் இல்லை, ஃபியூச்சர்ல வாரிசு இல்லைன்னா சொந்தத்தில் இருக்கிறவர்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருவார். அதே தகுதி உடைய சொந்தக்காரங்க இருந்தாலும் ஆனா அவர் யார் மேல நேசம் அன்பு வைக்கிறாரோ அவர் யார் மேல அன்பு நேசம் வைப்பார்னா, ஒழுக்கம் உள்ளவங்க, பண்பு உள்ளவங்க, இறை நம்பிக்கை உள்ளவர்கள், நியாயம் உள்ளவர்களை பார்த்தா தான் அவருக்கு அந்த அன்பு வரும் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு. ஆண்டவர் ஒரு கற்பனை வச்சிருக்கிறார் இல்லையா? நியாயம், நீதி, தயவு, அன்பு, இரக்கம், பொறுமை, இது கற்பனை கட்டளைகள்லாம் நிறைய வச்சிருக்காரு இல்லையா? 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா? இது போல இதையெல்லாம் கை கொள்றவங்களுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கை ஒப்பந்தம் போடுறார். உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அது இஸ்ரேல் தேசத்துல நடந்திருக்குது இல்லையா? அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் இஸ்ரேல் தேசம் திரும்பி இன்றைக்கு 2000 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்னைக்கே கொடுத்தாரு. அவங்க ஒழுக்கம் இல்லாதனால அவங்க அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள் இல்லையா? மற்ற பக்கத்தில் உள்ள தேசங்களில் உள்ள அலெக்சாண்டராலும் பாதிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டாங்க. பாபிலோன் ராஜா, பெர்சிய ராஜா, இது மாதிரி பல ராஜாக்களால் அவர்கள், எகிப்து, இவர்களெல்லாம் அவர்கள் பிடிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு 1000 தலைமுறை வரையும் இறக்கம் செய்கிற ஆண்டவர் இல்லையா? ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு 1000 தலைமுறை வரை இறக்கம் செஞ்சுதான் இன்னைக்கு அவர்களை இன்றைக்கும் மீட்டெடுத்து அதே தேசத்துல அவர்களுக்கு கொடுத்து இன்னைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனின்னா குழந்தை பிறப்பு இல்லையா? ஆடு மாடு, இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல ஒரு மாடு பால் கறக்குதுன்னா ஒரே மாடு 50 லிட்டர் கறக்கும். இது நீங்க கூகுள்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டவுட் வரும் இல்லையா எல்லா மனுஷனுக்கும்? ஒரு மாடு எப்படி நம்ம இடத்துல எல்லாம் 10 லிட்டருக்கு 15 லிட்டருக்கு கறகுதே பெரிய அதிசயம். 50 லிட்டருக்கு கறகுதுன்னா ஒரு சந்தேகம் வரதானே செய்யும். அதனால நீங்க கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே எல்லாமே பழங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பழங்களாக தான் இருக்கும். இந்த ஆப்பிளாக இருக்கட்டும், மாதுளை, திராட்சைக்கு பேர் போன இடம் இஸ்ரேல் தேசம், எகிப்து, பாபிலோன் எல்லாமே. அது மாதிரி ஆண்டவர் அவர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிக்குது. அதான் ஆசீர்வதிக்கிறது. ஆசீர்வாதன்றது நாம் ஒன்று நினைச்சு செய்தோம்னா அது பலிக்கும், வாய்க்கும், விருத்தி அடையும். ஒன்று போட்டால் 100 பலன் தரும். அதுதான் ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம்னா இவர்கள் இன்றைக்கு சொல்கிற ஆசீர்வாதங்கள் வேறு விதமாக இருக்குது இல்லையா? ஆனால் ஆசீர்வாதம்ன்றது அதான், நாம் செய்கிற வேலையில் நன்மை, அதிகமான நன்மை கிடைக்குது. அது ஆசீர்வாதம். இன்னைக்கு அங்கே இருக்கிற பழங்கள்லேருந்து எல்லாமே விளைச்சல் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் சின்ன ஒரு தேசம் மிகப்பெரிய ஒரு தேசத்தோடு அதிக விவசாயத்தில் முன்னேறிய தேசம். அதுதான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு. ஒரு பெரிய மனிதனோட இன்னைக்கு எத்தனை நாடு போர் செய்தாலும் அவர்களை மேற்கொண்டு ஜெயிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. யாரால் முடியும்? அதெல்லாம் கற்பனைக்கே எட்டாத ஒரு செயல் தானே அது. அதுதான் ஆசீர்வாதம். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் ஆடு மாடுகளை ஆசீர்வதிப்பேன்றார்.
2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு மாட்டு இனத்தை இன்றைக்கு அவர்கள் வந்து கண்டுபிடிச்சி உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருக்காங்க இஸ்ரேல் தேசத்துல, இல்லையா? அதுபோல இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. உபாகம் 10:12 சொல்றாரு, இந்த மாதிரி நீ ஆண்டவர் சேவிச்சேனா உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாதிரிதான் இன்னைக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு அவங்கள. அவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம்? அவர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். நமக்கெல்லாம் இன்னைக்கு அது மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்காது, இல்லையா? அதுல என்ன சொல்றாருன்னா, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். இப்போ ஆசீர்வாதம் எதில் கிடைக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நியாயங்கள், இதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சானா தான் உனக்கு ஆசீர்வாதம்ன்றாரு. ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய ஊழியக்காரர்கள் வந்து மக்களை வந்து தவறான வழியில் திசை திருப்பி அவர்களுக்கு இப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மக்கள் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். சொல்கிறவர்கள் ஏமாற்றுவர்கள் எப்படி வேணால் ஏமாற்றுவார்கள். அதில் வந்து தெளிவாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து நாம் வந்து வேதத்தை படிக்கணும். நாம் வேதத்தை படித்தாதான் அதில் ஆசீர்வாதம்னு தேடி பார்த்தோம்னா தான் எதனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனின் கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றீர்களானால் சாபமும் வருன்றார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டோம்னாதான் நமக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். கற்பனைக்கு கீழ்ப்படியணும், அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் ஆசீர்வாதம் சொல்றார் ஆண்டவர். அதை விட்டுட்டு நாம் என்ன செய்யறோன்னா, வெவ்வேறு ஊழியக்காரர்கள் எதேதோ ஒன்று சொல்றாங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறது, தவறான வழியில் நடக்கிறது. அப்புறம் அதில் கஷ்டங்கள் பாதிப்பு வந்து ஆண்டவரை நிந்திக்கிறது, ஆண்டவரை குறை சொல்கிறது, தூஷிக்கிறது. இந்த தூஷிக்கிறது குறித்து போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தூஷித்தல், தூஷிக்கப்படுதல், தூஷிக்கிறவன், 3 தலைப்பில் போட்டிருப்பேன். அப்போது அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள விதமாக அறிந்து கொள்ளவில்லை. நமக்கு வேதம் படிக்கிறதுக்கு ஒரு ஐயர் தேவைப்படுறாரு, ஜபம் பண்ணுறதுக்கு ஐயர் தேவை, பிரசங்கம் பண்ண ஐயர் தேவை, எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஐயரை வந்து தேடி தேடி போகிறதுனால, ஐயருன்னா சபையில் இருக்கிற ஐயரை தேடி போகிறது வேற, வெளியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் தனித்து ஊழியம் பண்ணுறவர்கள் நம்ம தேடி போகிறோம் இல்லையா, அங்கே நம்மளை வழி மடைமாற்றம் பண்ணுவாங்க. இப்போ அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, வேதத்தை நீங்கள் படிங்க. நீங்கள் படிச்சுட்டு எந்த ஊழியக்காரர்கிட்ட ஐயர்கிட்ட வேணாலும் போகலாம். ஏன்னா அப்போ அவர் சொல்கிறது சரியா தவறான்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது சரின்னா அங்கே இருப்பதும், தவறுன்னா விலகி வருவதும் உங்களுடைய விருப்பமாக இருக்கும், இல்லையா? அதனால தான் வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு தவறான வழியை காட்டுற இடத்துல எல்லாம் போகாதிருங்கள் என்று தான் நம்மளுடைய வேதம் சொல்லுது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுது. அதுபோல் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்யும் கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால். எப்படி ஜாக்கிரதையாக கை கொள்ளணும்? இப்போ ஜாக்கிரதைன்றது எச்சரிக்கை. ஏன்னா கொஞ்சம் நம்ம கவனக்குறைவாக இருந்தாலும் வழிவிலக போக பண்ணிடுறாங்க இல்லையா, அதுக்கு தான் ஜாக்கிரதை என்ற ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஜாக்கிரதை என்பது நமக்கு புரிய வழியில் சொல்லணும், எச்சரிக்கை, பாதுகாப்பு. அது மாதிரி நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டாதான் உனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றார். அதுபோல் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. இப்போ என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசிங்க நிறையா வருவாங்க, நான் சொப்பனத்தில் கண்டேன், சொப்பனத்தில் ஆண்டவர் என்னோட பேசினாரு அப்படின்வாங்க, இல்லையா?
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களே இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை சோதித்து பார்ப்பார். நிறைய பேர் நடிப்பாங்க, பைபிளை மாரோடு அணைச்சி வச்சுக்கிட்டு எல்லா வேதமும் கற்றவங்க மாதிரி போவாங்க. அது நம்ம சொல்ல, ஆண்டவர் சோதிக்கிறார். உங்களை நான் சோதிப்பேன்றார். தீர்க்கதரிசிகள் சொப்பனத்தில் ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசினாரு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லின்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துன்னு தானே இருக்கிறோம். அது மாதிரி வழி விலக போக பண்ணுவாங்க. அதனால நீ என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருன்றார் ஆண்டவர். இதெல்லாம் நாங்கள் சொல்றது இல்லை. ஆண்டவரே வேதத்திலே இதை உபாகமம் 11:26 சொல்றார். என்னவாரு? ஜாக்கிரதையாரு. உன்னை வந்து கற்பிக்கிறவ தீர்க்கதரிசி வழி விலக போக பண்ணுவான். இது எதில் சொல்றாருன்னா உபாகம் 13:3 சொல்றார். எது? அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருங்கள். இப்போ கேட்காதீங்க, நீங்க சோதிச்சு பாருங்கன்றார் ஆண்டவர். இது போல நாம் ஆண்டவரை அறிஞ்சு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய கட்டளைகளுக்கு நியாயங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வேத வசனத்தை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.